இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபிஷ் ஃபுட்டு தான் இருக்கும். என்ன ஃபிஷ் ஃபுட்டும் காமிக்க அதை இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ஃபிஷ் ஃபுட்டும் பார்க்கலாம். நம்ம ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருக்கோம். அந்த பார்சல் தான் இது வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளேடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்சல் கவர் வந்து கட் பண்ணியாச்சு. உள்ள இருக்க ஃபிஷ் ஃபுட் வந்து வெளில வந்து எடுத்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளில வந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பாக்கெட் உடஞ்சி உள்ள ஃபுட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொட்டியிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த கவரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபிஷ் ஃபுட் வந்து கொட்டியிருக்குன்னு. இப்போ நம்ம வாங்கியிருக்க ஃபுட்டை பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு பார்ப்போம். அதுக்கான தெராஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்க அதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டேர் பட்டு நம்ம ஜீரோ வந்து ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க வச்சாச்சு. இது எடை பார்த்தீங்கன்னா 981 கிராம் தான் இருக்குது. 20 கிராம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. நம்மளை பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணிட்டாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃபுட் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 0.6 mm சைஸாக இருக்கும். 1 kg வாங்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வந்து நம்மளுக்கு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இந்த ஃபுட்டோட மேனுஃபேக்சர் டேட் பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் 2024. இந்த ஃபுட்டோட எக்ஸ்பிரி டேட்னு பார்த்தீங்கன்னா 180 டேஸ் தான். அதாவது 6 months இதோட எக்ஸ்பிரி டேட் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபுட்டை பார்த்தீங்கன்னா ஃபிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் ஃபிஷ்க்கு வந்து நிறையா டிசீஸோட வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிரான்ஸ்பரண்ட் கவரை பார்த்தீங்கன்னா கிழிச்சிக்கலாம். அதை பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. உள்ள இருக்க ஃபிஷ் ஃபுட்டை பாருங்க எடுக்கேன். இப்போ இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்து இருக்குது. இதனால தான் ஃபிஷ் ஃபுட் வந்து கொட்டி இருக்கு. அவங்க வந்து சரியாக வந்து பேக் பண்ணல. இப்போ இந்த கவரை பார்த்தீங்கன்னா வெளில வந்து எடுத்துடலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் ஃபுட் வந்து கொட்டி இருக்குன்னு. இவ்வளோ ஃபிஷ் ஃபுட் வந்து இதில் வந்து கொட்டி இருந்திருக்கு. இப்போ இந்த ஃபிஷ் ஃபுட்டை பார்த்தீங்கன்னா இந்த டப்பால தான் போட்டு வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய ஃபிஷ் ஃபுட் இருக்குது. அதையும் இப்போ அவனையும் போட்டு காமிக்கேன். பழைய ஃபுட்டோட இப்போ இருக்க ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செய்யணும்னு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வச்சிருக்க டப்பால பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து கொட்டிக்கலாம். இப்போ டப்பாவில் பார்த்தீங்கன்னா கொட்டியாச்சு. மிச்சம் இருக்க ஃபுட்டை பார்த்தீங்கன்னா அந்த புது கவரில் பார்த்தீங்கன்னா கொட்டிக்கிடுவோம் அது உள்ளேயே. இப்போ இந்த கவரை பார்த்தீங்கன்னா பத்திரமா வந்து பேக் பண்ணி வைக்கணும். அதுக்காக சுற்றி பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் தாள் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ளே வந்து வச்சுக்கணும். அப்போ தான் ஃபிஷ் ஃபுட் பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் பத்திரமா வந்து இருக்கும். இந்த ஃபுட்டை நீங்கள் வாங்கினு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் கடைசியில் போட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கான் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படி தான் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.